கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்கள். விதைக்கப்படுகிற அந்த விதையை சத்துரு நம்முடைய இதயத்திலிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு நாம் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்வோம். ஏற்கனவே நான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை ஆயத்தப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மனம் திரும்ப வைக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் மெய்யான பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். அதுதான் எல்லா பக்கம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் மையமாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தை தான் உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியின் உதவியோடு நான் உங்கள் மத்தியில் இதை பிரசங்கிக்கிறேன். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேளுங்கள். பாருங்கள், நாம் எல்லாரும் விழுந்து எழும்பி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த வாழ்க்கை இப்படி போகக்கூடாது. நாம் எல்லாத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும். இயேசுவை போல நாம் ஜெயிக்க வேண்டும். இயேசுவை போல நாம் ஜெயிக்க வேண்டும். ஸோ அதனால் நாம் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கவனித்து கேட்போம். இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல் நானும் நீங்களும் ஜெயிக்க முடியும். அதான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்தும் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கடந்த முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா 5 காரியம் நாங்கள் அதாவது நித்திய ஜீவனுக்கு செல்ல விரும்புகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறோம், நித்திய ஜீவனுக்காக இயேசு விசுவாசிக்கிறவருடைய அடையாளம் என்ன? ஸோ அதுதான் நாங்கள் 5 காரியங்கள் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 1 அதிகாரம் 29 வசனம். ஏற்கனவே நாங்கள் வாசித்த வசனம் தான், திரும்ப ஒருக்கா நான் வாசிக்கிறேன். பாருங்கள், ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்குறோம். பாருங்கள், ஒரு பக்கம் நான் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான், ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் பாடுகள் அனுபவிக்க வேண்டும். அது நியமிக்கப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் இன்றைக்கு நாம் பாடுகள் அனுபவிக்க இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த பாடு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் விரும்ப மாட்டோம். ஏன்னா அந்த நம்முடைய வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் விரும்புவோம். அது மனுஷ ரீதியாக அது ஒரு இயல்பு, அது ஒரு மனுஷனுடைய இயல்பு. அதுதான் விரும்புவோம். யாரும் கஷ்டப்படுகிறது, நெருக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது, துன்பப்படுகிறது யாரும் விரும்ப மாட்டார்கள். அது மனுஷனுடைய இயல்பு தான். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், அதாவது யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. நமக்கு பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது. அதான் சொல்லப்படுகிறது, பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் இயேசுவின் நிமித்தம் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும்? ஒரு கேள்வி வருகிறது தானே, ஏன் பாடு இல்லாமல் நாம் போக முடியாத நித்திய ஜீவனுக்குள்? அப்போ அந்த வேதனை இல்லாமல், அந்த பாடுகள் இல்லாமல் நான் நித்திய ஜீவனுக்கு போக முடியாதா? ஏன் ஆண்டவர் இந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார்? ஏன் அந்த பாடின் வழியாக நான் போக வேண்டும்? இயேசுவை விசுவாசித்த மாத்திரம் காணும் தானே, ஏன் நான் பாடையும் சகிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஸோ இந்த கேள்விக்கு தான் ஆண்டவர் பதில் தர விரும்புகிறார். ஏன் இயேசு நிமித்தம் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும்? ஸோ அதை இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஸோ முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 1 பேதுரு 5 அதிகாரம் 10 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அப்போ முதல் காரியம், ஏன் இயேசுவின் நிமித்தம் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்றால், முதலாவது இந்த பாடுகளின் வழியாய் நான் நித்திய மகிமைக்கு பங்கு பெறுவதற்காக. பாருங்கள், நாம் அந்த நித்திய மகிமைக்கு பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் உலக ரீதியாக மகிமை இருக்கிறது, உலக மகிமையும் இருக்கிறது. ஆனால் அந்த மகிமை எல்லாம் பார்த்தீங்கன்னா அழிந்து போயிடும். அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் எதை கூட வாஞ்சிக்கிறோம் என்றால் உலக மகிமையை தான் வாஞ்சிக்கிறோம். பாருங்கள், நமக்கு ஒரு பணம் அதிகமாக இருக்கும்போது அந்த பணம் நமக்கு ஒரு மகிமையாக இருக்கிறது. இன்றைக்கு உலக பொருட்கள் நாங்கள் வச்சிருக்கும் போது, விலை உயர்ந்த உலக பொருட்கள் நாங்கள் வைத்திருக்கும் போது, அல்லது நல்ல பெரிய வீடு நாம் வைத்திருக்கும் போது, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஜனங்கள் அதை தான் பார்க்கிறார்கள். அப்போ நம்முடைய கையும் பிரயாசங்களை பார்க்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இவர் நல்ல பணக்காரர், நல்ல கோடீஸ்வரர் நாம் சொல்லுகிறோம். எதை பார்த்து சொல்லுகிறோம்? அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியங்கள், கையின் கிரியைகளை பார்த்து, அவங்களுடைய பொருட்களை பார்த்து, அவங்களுடைய வீடுகள் பார்த்து, ஸோ அவங்க பணக்காரர்னு சொல்லி நாம் அவங்களுடைய பார்வையில் நாங்கள் பார்த்து சொல்லுகிறோம். அது மகிமையாக நமக்கு காணப்படுகிறது.
அதனால தான் அவர்களை பார்த்து பாருங்கள், நான் கோடீஸ்வரர்னு சொல்லுகிறோம். ஏனென்றால் அவங்களுடைய வீடு, அவங்களுக்கு இருக்கிற சொத்து, அவங்களுக்கு இருக்கிற வசதி, அதை பார்த்து அது மகிமையாக நமக்கு தெரிகிறது. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக மகிமைகள். அதான் பிசாசு இயேசுவை பாருங்கள் மலை மேல் கொண்டு போய் அவன் உலக மகிமையை காட்டுகிறான், உலகத்தையும் அதில் உள்ள மகிமையும் காட்டுகிறான். அவன் அந்த காரியத்தை பார்த்து சொல்கிறான், நீர் என்னை தாழ விழுந்தால் இவைகள் எல்லாம் நமக்கு தருகிறேன் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அது ஒரு மகிமையாக நமக்கு இருக்கிறது தான். பாருங்கள், நமக்கு இருக்கிற பணமோ படிப்போ வசதியோ அதெல்லாம் ஒரு மகிமையாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். நாம் தேவனுடைய மகிமையை விட்டுட்டு இன்றைக்கு நாம் உலக மகிமைக்கு பின்னால் தான் நாம் போகிறோம். உலக மகிமையை தான் நாம் தேடுகிறோம். எங்களுடைய பிரயாசத்தை பாருங்கள் 24 மணித்தியாலத்தில் நாம் எதற்காக அதிகமாக நாங்கள் செயல்படுகிறோம்? உலக மகிமைக்காகத்தான். தேவனுடைய மகிமைக்காக நாம் ஒன்றும் செய்வதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போயிட்டு வருவோம். ஆனால் கிழமை நாட்களில் பாருங்கள் 24 மணித்தியாலத்தில் 24 மணித்தியாலும் உலக மகிமைக்காகத்தான் நம்முடைய செயல்பாடு இருக்கிறது. அப்போ எல்லாம் அதுக்காகத்தான் நாம் ஓடுகிறோம். ஏனென்றால் அந்த உலக மகிமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி, பணம் எனக்கு வேண்டும், படிப்பு எனக்கு வேண்டும், உலக பொருட்கள் எனக்கு வேண்டும். ஸோ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரியை இருக்கிறது. எதுக்காகண்டா உலக மகிமைக்காக அந்த கிரியை இருக்கிறது. ஆனால் ஒன்று நாம் மறந்து போகிறோம் என்னென்று சொன்னால், அந்த உலக மகிமையெல்லாம் எல்லாம் அழிந்து போய்விட்டுரும். அதான் பாருங்கள் வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே வானமும் பூமியும் ஒழிந்து போயின் அகன்று போயின் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தலே. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக பாருங்கள் வானமும் பூமியும் அகன்று போய்விடும். அப்போ வானம் பூமி அகன்று போனால் அதில் உள்ள எல்லாம் அகன்று போயிடும். அப்போ இந்த உலகத்தில் எது மகிமையாக எண்ணி நாம் எது அதிகமாக ஓடுகிறோமோ பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நித்தியம் இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள் வழியை நாம் நித்திய மகிமைக்கு பங்கு பெறுவதற்கு. அப்போ இந்த பாடு என்ன செய்கிறதுண்டா உலக மகிமைக்கு பின்னால் நான் போகாதபடிக்கு நித்திய மகிமைக்கு பின்னால் போவதற்குத்தான் இந்த பாடு எனக்கு உதவி செய்கிறது. ஏன்னா இந்த பாடு இல்லாட்டா என்னுடைய மனுஷ சுபாவத்தின்படி நான் என்ன செய்வேன் என்றால் உலக மகிமைக்கு பின்னால் தான் நான் போய்கொண்டிருப்பேன். உலக மகிமையை அதான் நான் தேடுவேன். பாருங்கள், கேயாசியை நாங்கள் பார்க்கும்போது அவன் நாகமான் கொண்டு வந்த அந்த பொருட்கள் மீது தான் அவனுடைய கண் போனது. அதுதான் அவன் நிச்சயித்தான். அவன் தனக்கு அது மகிமையாக எண்ணிக்கொண்டான். நாகமான் கொண்டு வந்ததை எஜமான் தட்டி விட்டாரே, நான் எப்படியாவது நான் வாங்க வேணும் என்று சொல்லி பாருங்கள் நாகமானுக்கு பின்னால் போகிறான். பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை எப்படி போகிறன்னு பாருங்கள். அடுத்த தீர்க்கதரிசியாக அவன் வந்திருக்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா உலக மகிமைக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையை அவன் இழந்து போனான். ஆதாம் ஏவாளை பாருங்க, கர்த்தருடைய மகிமையினால் மூடப்பட்டிருந்தார்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினால் தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். வேதத்தில் பல இடங்களை நாங்கள் பார்க்க முடியும். சவுலை நாங்கள் பார்க்கிறோம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் இஸ்ரவேலின் ராஜா. கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். தன்னுடைய ஜனத்தை அவன் நல்லபடியாக நடத்துவான் என்று சொல்லி அவனை நம்பி கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்தான் பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த 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 பொக்கிஷத்து மீது அதுக்கு பின்னால் அவன் போனான். அந்த பொக்கிஷத்தை பின்னால் போனான். ஆடு மாடு பாருங்க, அந்த காரியங்கள் அமலேக்கருடைய எல்லா காரியத்தையும் அவன் வாஞ்சித்தான். கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் அழிக்க சொல்லி. அப்போ அது அவனால் முடியலை. கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுத்து எல்லாத்தையும் அழிக்க அவனால் முடியலை. அந்த ஆடு மாடுகளை பார்க்கும்போது, அமலேக்கருடைய அந்த பொக்கிஷங்களை பார்க்கும்போது அது பார்த்து அது மகிமையாக அவனுக்கு தெரிஞ்சது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான் மகிமை, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் மகிமை. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அது முக்கியமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுவது முக்கியமல்ல, அமலேக்கருடைய அந்த பொருட்கள் அது அவனுக்கு மகிமையாக இருந்தது. பாருங்க, அவன் ராஜ்யபாரத்தை இழந்து போனான். கர்த்தர் அவனை புறக்கணித்தார். பாருங்க எப்படி நடக்கிறன்னு சொல்லி. அப்போ அந்த உலக மகிமைக்கு நானும் நீங்களும் போனோம் என்றால் அது நம்மை பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு என்னை பிரித்து விட்டுரும். அதனால தான் கர்த்தரை பார்த்து நமக்கு அந்த பாடின் வழியாக நம்மை நடத்துகிறார். ஏன்னா அந்த பாடின் வழியாக வரும்போது என்னுடைய சிந்தனை, என்னுடைய செய்கை, என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய எல்லா காரியமும் பார்த்தீங்கன்னா அந்த பாடின் வழியாக நான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒடுக்கப்படுகிறபடினாலே அந்த பாடின் வழியாக போகிறபடினாலே உலக மகிமையை நான் சிந்திக்காதபடிக்கு, உலக மகிமைக்கு பின்னால் நான் போகாதபடிக்கு பாருங்கள் என்ன செய்யுதுன்னா நித்திய மகிமையை தேட வைக்கிறது.
தேவன் பக்கமாக என்னை திருப்ப வைக்கிறது, நித்திய மகிமைக்கு நேராக என்னை நடத்துகிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுதான் பாருங்கள் பாடு எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி. அப்போ இந்த பாடினால் தான் நான் நித்திய மகிமை பெறுவதற்கு எனக்கு அது உகந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த பாடு இல்லாட்டால் நான் உலக மகிமையை தான் தேடுவேன் என்றால் என்னுடைய மனுஷ சுவாபம் அதுதான். என்னுடைய மாம்சம் உலகத்தை தான் வாஞ்சிக்கும், தேவனுடைய காரியத்தை வாஞ்சிக்காது. பாருங்கள், அதான் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க தெரியுது தானே. ஜெபம் வரும்போது இன்றைக்கு ஜெபம் அநேகருக்கு விருப்பம் இல்லை. பாருங்கள், ஜெபம் வரும்போது கொட்டாவி வருகிறது, தூக்கம் வருகிறது, அவனுடைய வார்த்தை கேட்கும்போது தூக்கம் வருகிறது. ஆனால் உலக காரியங்களை செய்யும்போது, சினிமா படங்கள் பார்க்கும்போது, நாடகங்கள் பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோடு காய்ச்சி கொண்டிருக்கும் போது நமக்கு தூக்கம் வருகிறதா, கொட்டாவி வருகிறதா? இல்லை. அந்த மாதிரி காய்ச்சி டைம் போகிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும். பாருங்கள், அப்போ நம்முடைய மாம்சம் எதை வாஞ்சிக்கிறது பாருங்கள், உலகத்தை தான் வாஞ்சிக்கிறது. அப்போ இந்த மாம்ச காரியத்தை நான் நிறைவேற்றாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருண்டா பாடை நமக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த பாடின் வழியாகத்தான் பாருங்கள் சொல்லப்பட்டபடி நித்திய மகிமைக்கு நான் பங்கு பெறுவேன். பாருங்கள், 2வது காரியம் நாங்கள் பார்க்கும்போது அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பாருங்கள், இந்த பாடுகளின் வழியாய் நான் சீர்படவும் ஸ்திரப்படவும் பலப்படவும் இதன் மூலமாக நான் நிலைநிறுத்தப்படுவதற்காக பார்த்தீங்கன்னா எனக்கு இது பாடு உதவி செய்கிறது. அப்போ அதில் சொல்லப்பட்டு நான் நிலைநிறுத்தப்படுவேன். அப்போ நான் நிறுத்தப்படுவேன், அதில் அசைவில்லாதபடிக்கு அப்படி நான் நிறுத்தப்படுவேன். அப்போ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த பாடு எனக்கு என்ன செய்கிறதுண்டா நான் சீர்பட வைக்கிறது என்னை. இன்றைக்கு பாருங்கள், இந்த பாடின் சில நேரம் அந்த பாடின் வழியாக போகும்போது சில காரியத்தை நாம் சிந்திக்க வைக்கிறது. பாருங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது, எல்லாம் நான் விரும்புவதெல்லாம் நமக்கு நிறைவேறும் போது, எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போய்கொண்டிருக்கும் போது நாம் கர்த்தரை நாம் தேட மாட்டோம். கடமைக்காக, பெயருக்காக, பழக்க வழக்கத்தினாலே நாம் கர்த்தரை தேடி போட்டு அப்புறம் அவரை விட்டு விடுவோம். அப்போ இந்த பாடு வரும்போது தான் அவரை பற்றி கொள்ள நம்மை செய்கிறது, அவரை சார்ந்து வாழ நமக்கு உதவி செய்கிறது. ஏனென்ன அந்த பாடு அதான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள எனக்கு உதவி செய்தது என்று சொல்லி அங்கே நாங்கள் சங்கீதத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ள வைச்சது எதுன்னு சொன்னால் உபத்திரவம். அதையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த பாடின் வழியாக நான் போகும்போது என்னை சீர்படுத்த வைக்குது, என்னை சிந்திச்சு வைத்தது, நான் சீர்பட எனக்கு உதவி செய்கிறது இந்த பாடு. 2வது என்னை ஸ்திரப்படுத்த, என்னை பார்த்தீங்கன்னா பலப்படுத்துகிறது, ஸ்திரப்பட்டு என்னை பலப்படுத்துகிறது. அப்போ இந்த காரியத்தினாலே நான் தேவன் என்ன செய்கிறார்ன்றா இந்த பாடின் மூலமாக என்னை நிலைநிறுத்துகிறார். அப்போ உறுதியாய் கர்த்தருக்கென்று நான் வைராக்கியமாக இருக்க முடியும். பாருங்கள், பவுலை பாருங்கள், கர்த்தருக்கென்று உறுதியாக இருந்தார், எதுவும் அவரை அசைக்க முடியலை. கர்த்தரை அப்படி உறுதியாய் பற்றி கொண்டார். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன காரணம் பாருங்கள், பவுல் பாடின் வழியாய் போனார், உபத்திரத்தின் வழியாய் போனார், அதிகமான உபத்திரம் அவர் பட்டார். அதை அவரை பற்றி சொல்லும்போது அங்கே சொல்லப்படுகிறது அநேக காரியங்கள் அவர் சகித்தார் கர்த்தர் நிமித்தமாக. பாருங்கள், அந்த பாடுதான் கிறிஸ்துவுக்கென்று உறுதியாய் அவரை நிற்க வைத்தது. பாருங்கள், அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த பாடு நமக்கு என்ன செய்கிறது, நம்மை சீர்படுத்த வைக்கிறது, ஸ்திரப்படுத்த வைக்கிறது, மற்றங்களை பலப்படுத்துகிறது. அதோடு அதெல்லாம் நாங்கள் செய்யும் போது நம்மை நிலைநிறுத்துகிறது. அதுதான் முக்கியம். ஸோ 3வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ 3வது ஏன் இயேசுவின் நிமித்தம் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்றால் 3வது எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அப்போ பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், பல பேர் பலவிதமான துன்பத்தின் வழியாக, உபத்திரத்தின் வழியாக போகிறார்கள். அப்போ நானும் அந்த வழியால் போனால்தான் அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியும். பாருங்கள், அந்த பாடின் வழியாக நான் போகாட்டா நான் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் அவர்கள் கேட்க முடியாமல் இருக்கு. ஏனென்றால் அந்த வழியாக நான் போகாதபடியால் எனக்கு அந்த வேதனை எனக்கு தெரியாது, அந்த பாடின் அனுபவம் எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன சொன்னாலும் அவர்களால் கேட்க முடியாமல் இருக்கும். அப்போ இங்கே நான் ஆண்டவர் ஏன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கு பல பேர் உபத்திரத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறார்கள்.
என்ன செய்வது ஏது செய்வதுன்னு சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறார்கள். பல போராட்ட நிமித்தம் போய்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் அவங்க குழம்பி போய் நிற்கிறாங்க. அவங்களோட ஆத்மா தொய்ந்து போய் இருக்கிறது. ஒரு சிதறப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லுவதற்காக கர்த்தர் இந்த வழியால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், என்னை உபத்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு போகிறார். அப்போ பாருங்க, அப்போ எனக்கு அந்த வேதனை இருந்தால்தான் அந்த வேதனை படுகளுடைய அந்த வேதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா பாருங்கள், எனக்கு சரியான தலடி இருந்தால் பாருங்கள், அந்த தலடி எனக்கு அந்த அனுபவம் இருந்தபடியால் இன்னொரு எனக்கு சரியாக தலடின்னு சொல்லும்போது அவருடைய வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கும் தலடி வந்தது, அதனால் எனக்கு தெரியும் அந்த தலடி எப்படிப்பட்ட ஒரு வேதனை என்று சொல்லி எனக்கு தெரிய வரும். அதே போலத்தான் மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்வதற்காக, கிறிஸ்துவிடத்தை திருப்புவதற்காக கர்த்தர் என்ன செய்வார் என்றால், இந்த பாடுகளின் வழியாக, இந்த உபத்திரத்தின் வழியாக என்னை நடத்தி செல்வார். ஏனென்றால் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக எனக்கு ட்ரைனிங் தருவார். அப்படிதானே பாருங்க. அப்போ ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டால்தான் நான் அவர்களுக்கு அதை நான் சொல்ல முடியும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னை கற்றுத் தருகிறதுக்காக அந்த பாடின் வழியாக, அந்த உபத்திரத்தின் வழியாக என்னை நடத்தி கொண்டு போவார். ஏனென்றால் அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டும், ஆறுதல் படுத்தி கர்த்தரிடமாக அவர்களை திருப்ப வேண்டும். அதனால தான் கர்த்தர் இந்த பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார். ஸோ 4வது நாங்கள் பார்ப்போம். அதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பாருங்கள், அதில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அப்போ 4வது காரியம் என்னென்று சொன்னால், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவருடைய ஆறுதலை நாம் ருசி பார்க்கும்படிக்காக பாருங்கள், அந்த ஆறுதல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நாம் முதல் ருசி பார்த்துருக்க வேண்டும். ஒரு சாப்பாட்டை நான் முதல் ருசி பார்த்தா தான் நான் மற்றவர்கள் சொல்லும்போது இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்கள், இது உண்மையாக அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்ல முடியும். அது எப்படிப்பட்ட டேஸ்ட்ன்னு சொல்லி அதை நான் வர்ணிக்க முடியும். அப்போ ஒரு போஜனத்தை நான் சாப்பிடாமல் அந்த டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியாமல் நான் அந்த போஜனத்தை குறித்து அந்த டேஸ்ட்டை நான் சொல்ல முடியாது. என்ன, எனக்கு அந்த தெரியாது, அந்த போஜனம் எப்படிப்பட்டது, அதோட டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னடா அவருக்கு நான் சொல்ல முடியும். அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், மற்றவர்கள் என்ன ஆறுதல் படுத்த வேண்டும் என்றால் அந்த ஆறுதல் எப்படிப்பட்டது, அந்த ஆறுதல் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ அந்த உபத்திரத்தின் வழியாக நான் போனால்தான் எனக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், அன்னாள் பாருங்கள், அவருக்கு பிள்ளை இல்லாதபடியினாலே பாருங்கள், அவருக்கு பயங்கர அவருக்கு ஒரு வேதனை. அவருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவளோட சக்களத்தி ஒரே குற்றப்படுத்தி கொண்டிருப்பா, ஒரே அவளை காயப்படுத்தி கொண்டிருப்பா. அதெல்லாம் அவளுக்கு பயங்கர வேதனை. அப்போ ரொம்ப வேதனையாக அவளுக்கு இருந்தது பாருங்கள். அப்பா பாருங்கள், அவள் கஷ்டப்பட்டு அவள் துன்பப்பட்டாள் அவள். ஆனால் நான் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சமூகத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆறுதல் அவளுக்கு வந்தது. அந்த ஆறுதல் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதுக்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி பாருங்கள். அப்போ அந்த ஆறுதல் அவள் ருசி பார்த்தபடினாலே திடீரென்று அவளுடைய சுவாபம் மாறிட்டு, திடீரென்று அவளுக்கு மாறிட்டு, அந்த துக்கம் அவளுக்கு இல்லாமல் போயிட்டு. அதனால தான் கர்த்தர் என்ன செய்வாருண்டா, இந்த பாடின் வழியாக என்னை நடத்தி கொண்டு போய் அந்த பாடிலே நாங்கள் அந்த கர்த்தருடைய சமூகத்தில் நான் கதறி அழும்போது கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு ஆறுதலை படுத்துவார். அப்போ அந்த ஆறுதலை நான் ருசி பார்க்கும்போது அப்போ எனக்கு தெரியும் கர்த்தருடைய ஆறுதல் எப்படிப்பட்டது, அது என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது, அது என்ன எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தும் போது தான் எனக்கு தெரியும். அப்போ அது ஆறுதல் எப்போ வருமென்றா, அந்த பாடின் வழியாக நான் போன உபத்திரத்தின் வழியாக போகும்போது தான். அப்போ மற்றவர்களும் இப்படி வழியாக போகும்போது நான் அந்த ஆறுதலை நான் சொல்லுவேன். அவர்கள் அந்த வார்த்தையை நான் சொல்லும்போது அந்த வார்த்தை அவர்களுக்கு உண்மையாகவே ஆறுதலாக இருக்கும். பாருங்கள், அவங்க உண்மையாக ஆறுதலை படுவார்கள். அண்ட் அதுக்காக தான் கர்த்தர் என்னை ட்ரைனிங் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் என்னை முதலாவது என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். இப்போ மற்றவர்களை நான் ஆறுதல் படுத்துவதற்கேற்ற தகுதி எனக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் 4வது காரியம். ஸோ இப்போ 5வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18-19 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ 5வது காரியம்
ஏன் இயேசுவின் நிமித்தம் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டுமென்றால், 5வது இந்த பாடுகளின் வழியாய் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவார்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியம் என்று பாருங்கள். அப்போ இந்த பாடுதான் பாருங்கள் என்ன எப்படி உருவாக்குறதுண்டா, தேவனுடைய பிள்ளையாக என்னை உருவாக்குறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கா பாருங்கள், அதுதான் முக்கியம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது தான். ஆனால் இந்த முடிவு எப்படி இருக்க போகிறது? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லி பிரசங்கிலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய துவக்கம் நல்லா தான் இருக்குது, நாம் ரட்சிக்கப்பட்டோம், நல்ல துவக்கம்தான் பாருங்கள். ஆனால் இந்த முடிவு எப்படி இருக்க போகிறது? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நாம் ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறேனா? இன்றைக்கு உங்களோட மனசாட்சி தொட்டு கேளுங்க, உங்களோட ரட்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கா, கரைப்பட்டிருக்கா? அப்போ அந்த பாதிக்கப்பட்டால் நாம் நித்தியத்துக்குள் போக முடியாது. என்ற ரட்சிப்பு வேண்டும் நித்தியத்துக்கு போவதற்காக தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ என்னோட ரட்சிப்பு பாருங்கள் பூர்ணம் அடையலை, அது அந்த ப்ரொசஸ் போய்கொண்டே தான் இருக்குது. அப்போ அந்த பூரணப்படுவதற்கு எது தேவை என்றால் பார்த்தீங்கன்னா பாடு, அந்த உபத்திரவம், அது முக்கியம். அதுதான் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் விரும்பியும் அவர்களால் கூடாமல் போகுமாம் என்றால் கன பேர் அந்த உபத்திரவத்தை விரும்ப மாட்டாங்க, அந்த இடுக்கமான வழியை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வேதனையே தான் இருக்கும். அந்த இடுக்கமானது சும்மா ஈஸி இல்லை, வாயாலே பாடுன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் உண்மையாக அந்த வழியாக போகிறவர்களுக்கு அது தெரியும். நான் சொல்லுகிற வார்த்தை பாடு எப்படிப்பட்டதுன்னு ருசி பார்த்தவர்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்போ அது அந்த வழியால் போனவர்களுக்கு தான் தெரியும் நான் சொல்லுகிற அந்த வார்த்தை, அது அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த பாடின் வழியாக நான் போகும்போது நமக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும், நம்மை கொஞ்சம் காயப்படுத்தும் தான், நம்ம கொஞ்சம் ஒடுக்கும் தான் அது. ஆனால் அது நல்லதுக்கு. ஏனென்றால் பாருங்கள், அதன் மூலமாக அந்த பாடின் வழியாக நான் போகிறபடினாலே என்ன நடக்கிற, தேவ புத்திரர் உருவாகிறார்கள். அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக நான் வருவதற்கு, என்னுடைய ரட்சிப்பு பூரணம் அடைவதற்கு அதுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற கருவி என்னென்னு சொன்னால் உபத்திரவம் அல்லது பாடு. அப்போ அந்த வழியாக நான் போகும்போது நான் கர்த்தருக்குள் பலப்படுகிறேன். பாருங்கள், பல காரியம், இந்த பாடு பல காரியத்தில் என்னை உருவாக்குறது. கர்த்தரிடம் கிட்டி சேர வைக்கிறது என்னை, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வைக்கிறது என்னை. இதுவரைக்கும் உலகத்தை நான் பற்றி கொண்டேன், பணத்தை நான் பற்றி கொண்டேன், படிப்பை நான் பற்றி கொண்டேன், உலக நன்மைகளை பற்றி கொண்டேன். ஆனால் இந்த பாடுகள் வந்தபோது தான் தெரியும் உலகத்தில் உள்ள எல்லாம் மாயை என்று, உலக காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி இந்த பாடின் வழியாகத்தான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ இயேசுவை நான் பற்றி கொள்ளுகிறேன். இப்போ இயேசு தான் எனக்கு மையமாக இருக்கிறார், அவர் தான் எனக்கு முக்கியமாக இருக்கிறார். அப்போ அதனால தான் இந்த பாடு பார்த்தீங்கன்னா இனி அந்த வழியாக நடத்துகிறது. அப்போ தேவ புத்திரர் உருவாகுவார்கள், அதுதான் முக்கியம். 6வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஸோ நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஸோ இப்போ 6வது பார்த்தீங்கன்னா, ஏன் இயேசுவின் நிமித்தம் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்றால், 6வது இந்த பாடுகளின் வழியாய் நாம் தேவனுடைய அற்புத செயல்களை பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது எகிப்திலே எகிப்துக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் இருந்ததை பார்த்தார்கள், எகிப்துக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் செயல்பட்டதை பார்த்தார்கள். எகிப்திலிருந்து ஆண்டவர் மோசே உதவியோடு அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்போ புறப்படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செங்கடல் அவர்களுக்கு முன்னாக இருந்தது, பார்வோனின் சேனை அவர்களுக்கு பின்னாக இருந்தது, நடுவிலே மாட்டுப்பட்டார்கள். இப்போ எகிப்துக்கு விரோதமான அந்த கரம் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்தது. எப்படி இருந்ததாம் பார்த்தீங்கன்னா, அந்த பார்வோனுடைய சேனை அந்த இஸ்ரவேலோட சேராதபடிக்கு அது பார்த்தீங்கன்னா தடையாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காற்றை அனுப்பி ஆண்டவர் அந்த கடலை 2ஆக பிளக்க வைச்சார். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய அற்புத செயல்களை பாருங்கள் இப்போ தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். அப்போ செங்கடலை கடந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமையாக பாடல் படிக்கிறார்கள். அந்த அடுத்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க முடியும். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய கரம் செயல்பட்டது எப்போ தெரிஞ்சதுண்டா,
உபத்திரமும் அந்த பாடு வந்தபோது தான் கர்த்தர் அந்த செங்கடலை 2ஆக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் செயல்பட்டதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். எகிப்து நடந்த காரியத்தை பார்த்தவர்கள் தான், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் செய்ததை அவர்கள் அப்பதான் பார்த்தார்கள். பாருங்க, அப்போ வனாந்திரத்தில் பாருங்க 40 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அப்போ எவ்வளோ காரியத்தை நாங்கள் அங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அற்புத செயல்களை பார்க்க வைக்கும். அதான் சொல்லப்படுகிறதுக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அதான் வேதம் சொல்ல அநேகமாக இருக்கும். யாருக்கு? நீதிமானுக்கு. ஆனால் என்னென்னா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர் அவனை விடுவிப்பார். அப்போ கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் அவனுக்கு பாருங்க, அவன் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக யாராக எழும்பி நிற்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக வழக்கு போட்டிருக்கிறார்களா? உங்களை நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களா? அவங்களுடைய பண பலத்தை பயன்படுத்துகிறார்களா? அவங்களுடைய மனுஷ பலத்தை பயன்படுத்துகிறார்களா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் இந்த பாடை உங்களுக்கு அனுமதித்தது ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய அற்புத செயலை பார்க்க வைக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த வழியாக உங்களை அனுப்புகிறார். அப்போ ஆகவே நீங்கள் தைரியமாக இருந்து, ஆண்டவரே இந்த பாதையிலே உம்முடைய அற்புத செயலை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே நான் உம்முடைய அற்புத செயலை நான் பார்க்க வேண்டும். ஸோ இப்படி பலவிதமான போராட்டத்தை மத்தி நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். பல காரியங்கள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம். திடீரென்று உங்களுக்கு எதிராக சூழ்நிலை மாறி இருக்கலாம். தைரியமாக இருங்க. பாருங்கள், கர்த்தர் நின்று உங்களுக்கு உதவி செய்வார். அற்புத செயலை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்கண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அடுத்தது நாங்கள் பார்ப்போம். 7வது காரியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகுமே உண்டாக்குறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ 7வது இந்த பாடுகள் என்ன செய்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிகமான நித்திய கனமகுமை உண்டாக்குகிறது. பாருங்கள், அப்போ அந்த பாடின் வழியாக நாங்கள் போகும்போது நமக்கு ஒரு மகிமை உண்டாக்குறது. பாருங்கள், ஆபிரகாம் அந்த பாடின் வழியாக போனார். அப்போ அது பிறகு பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்ற அந்த மகிமை அவருக்கு வந்தது. பாருங்கள், அவருடைய பேரில் பார்த்து உலகமே ஆபிரகாம்னு சொன்னால் உலகமுக்கே தெரியும். பாருங்கள், அத்தான் அந்த மகிமை. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் என்ன செய்வார்? உபத்திரத்தின் வழியாக நம்மை நடத்துவார், நம்மை ஃபார்ம் பண்ணுவார், நம்மை உருவாக்குவார். அதான் குயவன் கையில் அந்த களிமண் பாருங்கள் எத்தனை முறை உடைஞ்சி விழும். கஷ்டம்தான். ஒரு பானையாக வரும்போது டக்குன்னு உடைஞ்சி விழுந்துடும். அது அந்த சரியான அந்த ஃபார்முக்கு அதை அந்த குயவன் தான் எதிர்பார்க்குற மாதிரி அந்த 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 பானையை உருவாக்குவன், அந்த சட்டியை உருவாக்குவனும் என்றால் அது பல முறை உடைச்சி தான் செய்ய முடியும். ஏன்னா அது நன்மைக்காகத்தான். ஏன்னா அது நல்ல ஒரு பாத்திரமாக ஒரு மண் சட்டியாக வர வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா குயவன் தன்னுடைய பார்வைக்கு ஏற்ற விதமாக அந்த பானையை உருவாக்குவான். அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்கிறான்னு எனக்கு ஒரு கனமகிமை உண்டாவதற்காக, ஆண்டவர் எனக்கு ஒரு மகிமையை தருகிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த பாடின் வழியாக என்னை நடத்தி கொண்டு போவார். பாருங்கள், அப்போ இதனுடைய முடிவு பாருங்க கனமகிமை எனக்கு உண்டாகிறது. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ 8வது நாங்கள் பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். 8வது ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த பாடை அனுமதிக்கிறார் என்றால், 8வது இந்த பாடுகளின் வழியாய் என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாடை எனக்கு அனுமதிக்கிறார். இந்த பாடு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வருது என்று பாருங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி இந்த பாடு என்னை உருவாக்குகிறது. பாருங்க, இந்த பாடின் வழியா என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஏனென்றால் அது உறுதியாக்கப்படுகிறது. என்னை சோதித்தால்தான் அந்த விசுவாசம் நல்ல உறுதியாக இருக்கும். அப்போ பாருங்கள், அப்போ அந்த சோதிக்கப்பட அந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே வரும். அப்போ அதெல்லாம் ஒரு நன்மைக்காகத்தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது பாருங்கள், அவருக்கு முன்பாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக நிற்க முடியும். அதை என்ன செய்கிறதா? அது எனக்கு புகழ்ச்சியும்
கனமும் மகிமையும் அது உண்டாக்குறது. அப்போ அந்த சோதனை தான் பார்த்தீங்கன்னா, அந்த பாடு தான் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி என் விசுவாசத்தை உறுதியாக்கி பாருங்கள், இயேசுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்பாக நிற்கும் போது அது எனக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் எனக்கு உண்டாக்குறது. பாரு எவ்வளோ நல்ல ஒரு காரியம் என்று சொல்லி. ஸோ 9வது நாங்கள் பார்ப்போம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ பாருங்கள், கிறிஸ்துவ நமக்காக நிசா மாம்சத்தில், அப்போ அவர் அந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவர் பார்த்தீங்கன்னா அவர் மாம்சத்திலே பாடுபட்டார். அப்போ அவர் பாடுபட்டபடினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்போ பாடுபடும் போது இயேசுவின் சிந்தை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ நாமும் இந்த பாடுமொழியாய் போகும்போது பாருங்கள், அந்த சிந்தை என்னை என்ன செய்கிறேன்னா என்னை உருவாக்கும். அப்போ இயேசுவிலிருந்த சிந்தை அது எனக்குள் கடந்து வரும். ஸோ அடுத்த முறைக்கு அந்த இயேசுவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் நாம் தியானிப்போம். அடுத்த முறைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.